மக்களே, இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் 1 கப் கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயம், சிக்கன் 1/4 கிலோ, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, பெப்பர், அப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 2 பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். இந்த சோம்பு, சீரகம், மிளகு, ஏலக்காய், பட்டை எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இதில் வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கே அந்த பதம் வந்து தெரியும். ஸோ நம்ம கருவேப்பிலைலாம் எப்பயுமே சாப்பிடாமல் ஒதுக்கிடுவோம். பட் ஆனால் கருவேப்பிலை எவ்வளோ ஹெல்த்தின்றது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சிக்கனில் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்கும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பி பேனில் வந்து ஹீட் பண்ணி நம்ம இப்போ சிக்கன் செய்யலாம். ஸோ பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா இதை வந்து இடித்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டை. ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் இப்போ ஆகிடுச்சா? இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பல்லாரியும் போடலாம், பட் ஆனால் சின்ன வெங்காயம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு கூட கிளறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் வந்து மசால் பொடி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், இருக்கட்டும். இப்படி நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து இதில் வந்து நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து மூடி வச்சிடலாம். உப்பும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் அடுப்பை லிட்டு போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 20 மினிட்ஸ் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்து நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே கருவேப்பிலை சாப்பிட்றப்ப நம்ம எடுத்து வெளியே வச்சுருவோம். பட் ஆனால் அப்படி எடுத்து வைக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.